உங்களுக்கு மூட்டு வலி இருக்கா? அதாவது அர்த்தண்டிஸ். உங்களுக்கு நீண்ட காலமாக இந்த மூட்டு வலினால் அவதிப்பட்டுக்கிட்டு எல்லா மருத்துவங்களும் பார்த்துட்டோம், ஆனால் இந்த மூட்டு வலி சரியாகலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. இந்த மூட்டு வலி அப்படிங்கிறது ஒரு 10% உங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். ஆனால் 90% உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த சிக்கல்கள் தான். அதாவது தீர்க்க முடியாத மனக்கசப்பான நினைவுகள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே பல இடையூறுகளுக்குள்ளேயே நீங்கள் வாழ்ந்து வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா இந்த மூட்டு வலி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது போன்ற சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்கள். அதாவது நீண்ட காலமான ஒரு கசப்பான உணர்வில் வாழ்ந்திருப்பீங்க. விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட சூழலில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கலாம். அடுத்தது உங்களுடைய மகனோ மகளோ ஒரு சரியான வாழ்க்கை அவங்களுக்கு அமையலை, இல்லை அமைத்து கொடுத்துமே அவர்களினால் அந்த வாழ்க்கையை வாழ முடியல, ஏதோ ஒரு பிரச்சனையினால விவாகரத்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. இவங்களுடைய எதிர்காலம் என்னாகும் அப்படின்னு அதீத கவலை. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய என்ன செய்வது என்று புரியாமல் ஆறுதல் கொடுக்கவும் முடியாமல் நீங்கள் உங்களுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போது நீண்ட கால அழுத்தப்பட்ட பிரச்சனைகள், மறக்க முடியாத நினைவுகள், ஏதாவது ஆகிவிடுமோ என்ற அதீத கற்பனை, இந்த மாதிரி தீர்க்க முடியாத சிந்தனை, எண்ணம், கற்பனை உங்களுக்குள்ள தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறதுனால தான் உங்கள் ஹார்மோன் சேஞ்ச் ஆகிறப்ப இந்த மூட்டு வலிங்கிறது ஒரு சிலருக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருந்துனால அது சரியாகவில்லைன்னா மனோதத்துவம் மூலியமாக உங்களுடைய இதுவரைக்கும் வாழ்ந்த காலங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படியெல்லாம் செயல்படுத்துறீங்க, எவ்வாறெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் பாதிப்படைஞ்சீங்க அப்படின்னு அதை பகுப்பாய்வு செய்து அதை மறுசீரமைக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட வாய்ப்புகள் இருக்கின்றது. இதிலிருந்து விடுபடதான் எங்களுடைய நிறுவனம் உங்களுக்கு உதவி புரிகின்றது. அர்த்தரைட்டிஸ், அந்த மூட்டு வலின்னு சொல்கிறதுனால மனநலம் எப்படியெல்லாம் பாதிப்படையுதுன்னு பார்த்தோம்னா, தொடர்ந்து நீங்கள் மருந்துகள் எடுத்துகிட்டு இருப்பீங்க, ஆனால் மனசு ஒரு நிலையில் இருக்காது. மூட்டு வலி உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால உங்களால் இயல்பு நிலையில் இருக்க முடியாமல் நீங்கள் ரொம்ப சிரமப்படுவீங்க. யாருக்கிட்டையுமே இயல்பாக பேச முடியாது. இதனால் உடல் பாதிப்படைகிறது இல்லாமல் உங்களோட மனசு இயல்புக்கு மாற்றமாக செயல்பட ஆரம்பிச்சிடும். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கிட்டையும் கூட ஆதரவாக அரவணைச்சு உங்களால் பேச முடியாது. யாரும் என்னை கவனிக்கலன்னு சொல்லி அதீத கோபம் வர ஆரம்பிச்சிடும். நைட்டு தூக்கம் வராது. கெட்ட சிந்தனைகள் அதிகமாக போக ஆரம்பிச்சிடும். எப்போ எனக்கு இறப்பு வரும்னு எதிர்பார்க்க ஆரம்பித்து விடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் பார்த்துக்குவா, இவங்கெல்லாம் இப்போவே இப்படி பேசுகிறாங்களே, இனி பிற்காலத்தில் எனக்கு முடியலைன்னா யார் பாப்பா, இப்போ ஓரளவுக்கு நடக்கிறப்பவே இப்படி நடக்காமல் ஒரு கிடையில் உட்காந்துட்டா எனக்கு என்ன கதி அப்படின்னு சொல்லி உங்களோட மனம் ஒவ்வொரு நிமிடமும் துடிச்சுக்கிட்டு இருக்கோ. இது யார்கிட்ட சொன்னாலும் புரியாது. ஆனால் உங்கள் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். தூங்க முடியாமல், சாப்பிட முடியாமல், இயல்பு நிலையில் இருக்க முடியாமல், எனக்கு ஏன் இப்படிங்கிற அதீத அக்கறையும் கவனமும் இல்லாமல் ஒரு பய உணர்வோடையே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு மனம் சார்ந்த பாதிப்புகள் அதிகமாக வருது. இது சிந்திச்சு சிந்திச்சு உங்களுக்கு தலைவலி வந்துடும், தூங்க முடியாது, கெட்ட சிந்தனைகள் அதிகமாக வரும், இயல்பாக இருக்க முடியாது, இயல்புக்கு மாற்றமாக செயல்படுவீங்க. முன்னாடி எப்படி நல்லா க்ளீனாக சுத்தமாக உங்களை பாதுகாத்துக்கிட்டீங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இதனால் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா உங்களால் அது தாங்கிக்க முடியாமல் மனசுக்குள்ளே புழுங்கி அழுதுகிட்டு இருப்பீங்க. இது போன்ற மனம் சார்ந்த பாதிப்பிலிருந்து விடுபட தான் அறிவை மறுசீரமைக்கவும், அறிவை மாற்றி உங்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து இந்த சூழலை எப்படி நீங்கள் எதிர்கொள்ளணும், எப்படி சமாளிக்கணும், உங்களை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் தான் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பி. மூட்டு வலி அதாவது அர்த்தரைட்டிஸ், இது உடல் சார்ந்த பாதிப்புகள் மட்டும் பார்க்குறாங்க, ஆனால் மனம் சார்ந்த பாதிப்பாக கூட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தீர்க்கப்படாத மனக்கசப்புகள், அதாவது நீண்ட காலமாக நீங்கள் எதையாவது ஒன்று நினச்சிருப்பீங்க, தொடர்ந்து உங்களுக்கு ஏமாற்றங்கள் அல்லது விரக்திகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கூட இந்த சிம்டம் உங்களுக்கு இருக்கும். அப்போ யாருமே உங்களை ஆதரிக்கலை, எதுக்கெடுத்தாலும் கஷ்டமாக இருக்குது, கடந்த காலத்தை மறக்கவே முடியல, ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது, அல்ல அந்த கடந்த கால நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, தன்னோடது முழுமையாக எதையுமே வெளிப்படுத்த முடியல, மற்றவங்க கண்ட்ரோல் பண்ணியே
வாழ வேண்டியது இருக்குது. உணர்வுகளை கட்டுப்படுத்தி மற்றவங்களுக்காக உடன் இருப்பவங்களுக்காக வாழ வேண்டிய சூழல் இருக்குது. இந்த மாதிரி உணர்வு ரீதியாக உணர்ச்சி ரீதியாக தொடர்ந்து உங்களோட எண்ணம் சிந்தனை செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த மூட்டு வலிங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போ உங்கள் மனசு என்ன ஆகுனா எப்போவுமே ஒரு இறுக்கமான நிலையிலேயே இருக்கும். நெகிழ்வுத்தன்மையில் குறைஞ்சிக்கிட்டே வரும். எதுக்கெடுத்தாலுமே கோபம் அதிகமாக வரும். நம்பிக்கையே இருக்காது. அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீங்க. எதுக்கெடுத்தாலும் விரக்தி நிலை வரும். இருந்து என்ன போகுதுங்கிற ஒரு வேண்டாத நிலை தோணும். அடுத்தது பார்த்தோம்னா உங்களோட உணர்ச்சி சம்மந்தப்பட்ட பதிவுகள் ஆழமாக உள்ளே போயிட்டு எதுலேயுமே எடுத்தெறிஞ்சு பேச ஆரம்பிச்சிருவீங்க. கோவப்பட்டுருவீங்க. விரக்தியில் கத்த ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி பல பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறனால தான் இது உங்கள் உடலையும் மனதையும் ரொம்ப பாதிச்சிருது. அப்போது இந்த அர்த்தண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா அடிக்கடி உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். உடல் மட்டுமல்ல, மனசும் கூட பல நேரங்களில் இயங்காது. ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், ஏன் செய்யணும், யாருக்காக செய்யணும் இப்படிங்கிற ஒரு விரக்தி நிலைக்கு தள்ளி விட்டுரும். இதனால் தூக்கம் வராது. கவலை அதிகமாயிரும். கோபம் அதிகமாயிரும். எதுக்கெடுத்தாலும் இருக்கணுமா வேண்டாமாங்கிற உணர்வு அதிகமாக வரும். தனிமை உணர்வு அதிகமாக இருக்கும். எதுலேயுமே நம்பகம் வராது. நம்பிக்கையோடு உங்களால் செயல்பட முடியாது. வேண்டாங்கிற நிலை தான் உங்களுக்கு அதிகமாக மனசில் தோணிக்கிட்டே இருக்கும். எதுக்கெடுத்தாலும் மற்றவர்களின் மீது கெட்ட சிந்தனைகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி உடல் சார்ந்த மனம் சார்ந்த பாதிப்புகளை உங்களுக்கு அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறனால தான் உங்கள் மனசை இது ரொம்ப பாதிப்படை செஞ்சிருது. இதிலிருந்து விடுபட தான் நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம். MSK மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில்.